Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நிரஞ்சன் சார், பாதுகாப்பு துறையில் இந்தியாவினுடைய ஏற்றுமதி எந்த அளவிற்கு இருக்கு? 2014 வருஷம், ஏன்னா இந்த அரசு பதவியேற்றது 16 மே 2014. அதாவது அந்த அரசு போய் இந்த அரசு வந்து ஆட்சிக்கு வரும் என்று தேர்தல் இது வர்டிக்ட் வந்த நாள் சொல்றேன் நான். அன்னிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு நம்மளோட மொத்த உற்பத்தி 1000 கோடி கம்மியா தான் இருந்தது, அதாவது எக்ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 24,000 கோடி. ஸோ இது ஒரு மேஜர் ஜம்பா தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட பிரைவேட் இண்டஸ்ட்ரியே இல்லாம இருந்தது. இன்னைக்கு பிரைவேட் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஏடிஜிஎஸ் அப்படின்வாங்க, டோட் கன்ஸ், அட்வான்ஸ் ஆர்ட்லரி டோட் கன்ஸ் அப்படின்வாங்க. அந்த கன்ஸ் ஆகட்டும், பிளஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிற இப்ப ரீசெண்டா எம்பிசெட் முகமது பின் ஜயத் வந்து இந்தியாவுக்கு வந்து போனார், யுஏஇயோட மன்னர். அவர் வந்து பிராமோஸ்க்கும் ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் டீல் சைன் பண்ணிட்டு போனாரு. $4 பில்லியன் அந்த டீலோட வர்த்து. சோ இது மாதிரி நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டிபெண்டன்சி எந்தெந்த நாடுகள் கூட நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்தோமோ, இன்னைக்கு நெட் பையரா இருந்தோம், மொத்தமா வாங்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டுக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லைசன்ஸ் ப்ரொடக்ஷன், அவங்களோட பொருட்களை இங்க உற்பத்தி பண்ற சில அக்ரிமெண்ட்ஸை நம்ம சைன் பண்ணோம். உதாரணத்துக்கு ஹேல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல வந்து அந்த அந்த Su-30 ரக விமானத்தை இங்க வந்து லைசன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம். இப்ப என்ன பண்றோம், உன்னோட விமானத்துல சில உபகரணங்களை நாங்களே இங்க மேனுஃபேக்சர் பண்ணுவோம், நீயே கூட எங்ககிட்ட இருந்து வாங்கணும். அது மாதிரியான ஒரு நிலையை பெட்டி இருக்கும். உதாரணத்துக்கு சாஃப்ரான் இன்ஜின், பிரான்ஸ் வந்து சாஃப்ரான் இன்ஜினை வந்து இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க, ஹைதராபாத்லயே. 30% மேற்பட்ட அந்த உபகரணங்களை இப்போ வாங்கக்கூடிய ரஃபேல் உபகரணங்களை இந்தியாலேயே நம்ம உற்பத்தி பண்றதுக்கான ஒப்பந்தம் நம்ம கையெழுத்து உள்ளோம். பிரெஞ்சு ஜனாதிபதி வரும்போது. ஆனா இவ்வளவுக்கும் மத்தியில இந்தியா இன்னமும் ஒரு போர் விமானத்தை தயாரிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையா இருக்கு. ஆனா அது ஒரு நீண்ட காலமாகவே பேச்சுவார்த்தையில போயிட்டு இருந்தது. இப்போ கூட அந்த ஆம்கா திட்டம் அப்படின்னு அது ஒரு அறிவிச்சிருக்காங்க, 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தொடங்குறதுக்கு. பட் அது யார் கூட அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முடிவாகாம இருக்கு. மற்ற நாடுகள்லாம் இப்போ சீனாவா இருக்கட்டும், யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறையை தாண்டி 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கேப் இருக்கு. அதுக்கு காரணம் நமது பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை புறம் தள்ளியதும் அதற்கு தேவையான செலவை ஒழுங்காகாமல் செய்யாததும் தான் காரணம். சரி, இப்போ எந்த இடத்துல இருக்கும், அதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டுருச்சா? 60,000 கோடி அதுக்காக அலாட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணா அதை டெஸ்ட் பண்றதுக்கு கூட அந்த ஃபைட்டர் ஜெட் ரகம் விமானம் தேவை. 2 விமானங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 2 விமானங்கள் இதுக்காகவே நம்ம கொடுத்தாகணும். அந்த விமானங்களே பல $1 மில்லியன் செலவுக்கு தான் அதோட காஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு 2 சூ ரக விமானங்களை இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இன்ஜினை டெஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கு 60,000 கோடி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, இன்னைக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால வருவாயும், அரசாங்கத்துக்கு வர வருவாயை வந்து நம்ம கட்டமைப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு கடந்த 10-11 ஆண்டுகள்ல எடுத்துட்டு இருக்கிற முயற்சி இப்பொழுது பலன் எடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு உதாரணம் ஆபரேஷன் சிந்தூர். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், நம்மளோட இண்டிஜினியஸ்லி டெவலப்டு சிஸ்டம்ஸ் தான், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிஸ்டம் தான் நிறைய வந்து உபயோகிச்சோம். எல்லாரும் சொல்றது S-400 உபயோகிச்சுதான் பாகிஸ்தானை நம்மளால முறியடிக்க முடியும். இல்ல, இந்தியாவிலேயே உற்பத்தி செய்த பல சிஸ்டம் வந்து நம்ம உபயோகிச்சோம். அதை வச்சுதான் பாகிஸ்தானை வந்து நம்மளால தோக்கடிக்க முடிஞ்சது. அதுல தோக்கடித்த ஒரு அந்த தருவாயில PL-15 சொல்லிட்டு சைனாவோட ஒரு மெசைல் ஆனது, கிட்டத்தட்ட ஒரு மெசைல் 2 மெசைல் இல்லைங்க, 4-5 மெசைல் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல அதை ஜாம் பண்ணி அந்த மெசைல் ஆனது அப்படியே கீழே விழுந்துருச்சு ப்ராப்பரா, அதுல எந்த டேமேஜ் இல்லாம நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எரிபொருள், அந்த எரிபொருள் வந்து CL-20 என்ற எரிபொருள். அந்த எரிபொருளை நம்ம டெவலப் பண்ணோம்னா பல ஆண்டுகள் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்மளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து இன்னைக்கு
மேம்பட்டதால இன்னைக்கு அந்த எரிபொருள் என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதோட பெட்டர் எரிபொருள் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். சைனாக்கு 20 ஆண்டு ஆச்சு, அது அமெரிக்கா கிட்ட திருடிட்டு வந்தாங்க அவங்க. பாகிஸ்தான் நம்மளுக்கு பண்ண ஒரு பாதகத்திலையும் சாதகமான விஷயம் இந்த PL-15 நம்ம மேல தொடுத்து நம்ம அதை ஜாம் பண்ணி அதை நம்ம கையில் எடுத்ததுதான். இன்னைக்கு நம்மளோட அஸ்த்ரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல அதை யூஸ் பண்ண போறோம். இதனால எந்த ஒரு டெக்னாலஜி வளர்றதுக்கும் ஒரு கால அவகாசம் தேவை. அது ஒரே நாள்ல வளரக்கூடியது இல்லை. அதுக்கு பொருள் செலவு தேவை, அதற்கு தன்னம்பிக்கையும் தேவை, நம்பிக்கையும் தேவை. அரசாங்கம் நமது DRDO மேல பணத்தை போடணும். DRDO பண்ண முடியலன்னா மத்த பிரைவேட் என்டர்பிரைசஸ், இன்னைக்கு டாடா இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, அதானி குரூப் இருக்கு, SS டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, இவங்க மேல எல்லாம் அவங்க பணம் போடலன்னா கூட பிரைவேட் டிஃபென்ஸ் செக்டார் வந்து முன்ன வராங்க. அவங்க தனியார் முதலீடு வரும்போது அதை நம்ம ஆதரிக்கணும். அவங்க வரவே கூடாது, அவங்க வந்து அது கெட்டுடும் இது கெட்டுடும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம புறந்தள்ளணும்னா இன்னைக்கு SS டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்மளோட துப்பாக்கிகளை இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நிச்சயமா சார், நிச்சயமா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுல ஒரு பெரிய வர்த்தகத்தை இந்தியா பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இப்போ ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்க இந்த போர் பதற்றம் பொருளாதார ரீதியா இந்தியாவுக்கு சில பாதகங்களை ஏற்படுத்தும். இன்னொன்னு, நாம கொஞ்சம் அமெரிக்கா கிட்டேந்து விலகி வரோம். அப்படி விலகி வரக்கூடாது. அமெரிக்காவோட நெருக்கம் தான் நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவிற்கு பாதுகாப்பு நல்லது அப்படிங்கிற விஷயத்த பாலாஜி சொல்லியிருக்காரு சார். ஒரு சின்ன திருத்தம், இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து விலகி வரல, அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து விலகி சென்றுள்ளது. ஓகே, அடிப்படை திருத்தம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் ரெடியா இல்ல, நம்ம ரெடியா இருக்கோம். ரெண்டாவது, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி மல்டி லெவல் என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எந்த நாட்டுக்கூடையும் நாம் எனிமிட்டி இல்லை, நம்மளுக்கு விரோதம் இல்லை. எல்லா நாடுகளிடம் நட்பு பாராட்ட முயற்சிக்கிறோம். எல்லா நாடுகள்கிட்டையும் நம்ம வந்து ஒரு சுமூகமான உறவை தான் நம்ம நாடிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கா அதுக்கு நேர்மாறா இது ட்ரம்போட ஸ்ட்ராட்டஜியா அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜியான்னு எடுத்து கேட்டீங்கன்னா, அமெரிக்காவோட எண்ணம் வந்து ட்ரம்போட எண்ணமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது, ட்ரம்போட போர்களாகவும் ட்ரம்போட தேவைகளாகவும் தான் இந்த போர்கள் பார்க்கப்படுதே தவிர்த்து அமெரிக்க மக்கள் அல்ல, அமெரிக்காவோட பாராளுமன்றம், அதாவது செனேட், காங்கிரஸ் அவர்களோட ஒத்துழைப்போடு இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்தா இல்ல. சோ ஒரு விதத்துல நான் என்ன சொல்லணும்டான்னா, இது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா மிட் டேர்ம் தேர்தல் இப்போ வரப்போகுது, அது வரைக்கும் ட்ரம்போட இந்த போக்கானது இருக்கும். இது கண்டினியூ ஆகுமானா முடியாது. ஏன்னா எத்தனை போர்களை ட்ரம்ப் விரும்புவார் என்பது அவருக்கு தான் நம் புரியணும் தவிர்த்து உலக அளவுல மொடோரோவை அவர் கடத்தின மாதிரி அயத்துல்லா கமேனியை வந்து கடத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஈரான் வந்து வெனிசுலா மாதிரி ஒரு சின்ன நாடு இல்ல. இப்ப கியூபா மேல புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காரு. ஆனா அவர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ட்ரம்ப் கிட்ட ஒரு குறிக்கோள் அவர் நிர்ணயிச்சு அந்த குறிக்கோள் மீது பயணிக்க திறனற்ற ஒரு தலைவராக ட்ரம்ப் அமெரிக்காவிலேயே அறியப்படுகிறார். டேக்கோன்னு சொல்றாங்க, ட்ரம்ப் அகைன் சிக்கன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முன்வைத்த காலை பின் வைப்பதில் ட்ரம்ப் போன்ற ஒரு தலைவரை பார்க்க முடியாதுன்னு அமெரிக்கர்களே சொல்லி அமெரிக்கர்களே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இந்தியா வந்து அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப்பியன் யூனியனோட நம்ம போட்டிருக்கோம்னா அது யூரோப்பியன் யூனியனுக்கும் நமக்கும் போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டா இருக்குமே தவிர்த்து இது அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம எடுத்திருக்கிற முடிவா நம்ம யாரும் சித்தரிக்க கூடாது. அதை அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா வேணும்னா அப்படி பார்க்கலாம், ஆனா நம்ம வந்து அது மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது நம்மளோட தேவைக்கு அது நேர்மாறா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு UAE கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாளைக்கு சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் தவிர்த்து மத்த உலகத்துல இருக்க எல்லா நாடு கூடயும் நம்ம அக்ரிமெண்ட் போடலாம் சார், தப்பே இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் கூட போட முடியாது. கொள்கை ரீதியிலும் பாகிஸ்தான் உருவானதே தவறு என்று எண்ணம் கொண்ட நாடு இந்தியா. சோ நாம அவங்களும் ஒன்னா இருக்க முடியும்ன்றதே அவுட் ஆஃப் கொஸ்டின். பட் மத்த நாடுகள் எல்லா நாடுகள் கூடயும் ஏன் ஆப்கானிஸ்தான் இந்தியாவும் இன்னைக்கு என்கேஜ் பண்ணிட்டு தானே இருக்கு. தாலிபான் தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்து போலியா? இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபான் இருந்தும் ஒரு சுமூகமான உறவு இல்லையா? ஏன் இன்னும் சொல்ல போனா ஈரான்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி இந்தியா அங்க இருக்கிற உளவு அமைப்பு இந்தியாவுக்கு வந்து ரிபப்ளிக் டே முன்னாடி பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடக்கக்கூடும் சொல்லிட்டு அவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு அனுப்புனாங்க. அதை வச்சுதான் நம்ம சில விஷயங்களை பண்ண முடிஞ்சது, அந்த தாக்குதலை முறியடிக்க முடிஞ்சது. அதை நம்ம மறுக்க முடியுமா?
சோ எல்லா நாடுகள் கிட்டயும் நம்ம என்கேஜ் பண்றோம். இப்ப அமெரிக்கா கூட என்கேஜ்மெண்ட் வந்து தற்காலிகமா தடைப்பட்டிருக்கு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. வர்த்தக ரீதியான காரணம் இருக்கு. அவங்க ரஷ்யா கூட இந்தியா வந்து எண்ணெய் வாங்க கூடாது. அவங்க பிரச்சனை எண்ணெய் வாங்குறது இல்ல. அவங்க பிரச்சனை இந்தியா வந்து ருப்பில வாங்க கூடாதுன்றதுதான். அவங்க பிரச்சனை இந்தியா வந்து இன்னொரு நாடு கூட யுஏஇ கூட ட்ரேட் பண்ணா திராம் அண்ட் ருப்பில ட்ரேட் பண்ண கூடாதுன்னு சொல்றதுதான். அவங்க பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு டாலரோட மதிப்பையும் டாலரோட அந்த தன்மையும் எப்படி காப்பாத்திக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், 50 பில்லியன் டாலர் அளவுக்கான இப்போ ட்ரம்ப்ல நீங்க சொன்னீங்க டாலரை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் ட்ரம்ப் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனா ட்ரம்போட செயல்பாடுகள்லாம் டாலரை எப்படி காப்பாற்றணுங்கிற மாதிரி இல்லை. எதிர்காலத்துல டாலரை ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போவார்னு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு கனடா என்ன சொல்றாங்க, நாங்க அமெரிக்கா ரிலையன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வர பார்க்குறோம். நீண்ட காலமாகவே நாங்கள் எங்களுடைய ஏற்றுமதிக்கு அமெரிக்காவை சார்ந்து இருந்துட்டோம். நாங்கள் இப்போ அந்த இடத்துல இந்தியாவை வச்சு பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஐரோப்பாவும் அதே தான் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கு அளவுக்கு அதிகமாக நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருந்துட்டோம், அந்த இடத்துல நாங்கள் இந்தியாவை வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா ஒரு டபுள் பெனிஃபிட் அனுபவிச்சுட்டு வருதா. ஒன்று, சீனாவுக்கு மாற்றா ஒரு ப்ரொடக்ஷன் ஹப்பாக உலகம்லாம் இந்தியாவை பார்க்குது. அதே சமயத்தில் அமெரிக்காவுக்கு மாற்றாகவும் தங்களுடைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவை ஒரு இடமா ஒரு புள்ளியாக ஒரு மைய புள்ளியாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு டபுள் பெனிஃபிட்டை இந்தியா அனுபவிக்குதா? ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம சைனாவோட நிலைக்கும் நம்ம எட்டவில்லை, அமெரிக்காவோட நிலைக்கு சுத்தமாக எட்டவில்லை. என்னைக்கு நம்ம டெக்னாலஜிக்கலா அமெரிக்காவை நம்ம ரீச் பண்றோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து அமெரிக்காவை வந்து வீழ்த்த முடியும். அந்த நிலைமையை நம்ம ரீச் பண்ணல. மேனுஃபேக்சரிங் செக்டார்ல, அதாவது உற்பத்தி திறன், அதுல சைனாவை நம்மளால இப்போதைக்கு மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கு நிகரா நம்ம இல்லை. ஏன்னா நம்ம பல ஆண்டுகளா நம்ம சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியா தான் நம்ம பார்த்திருக்கோமே தவிர்த்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட், அதாவது தொழிற்சாலைகளை மையப்படுத்தின ஒரு பொருளாதாரமா நம்ம பார்க்கல. இப்பதான் அதை நம்ம வந்து கொஞ்சம் அதை பார்த்து அதை நோக்கி பயணிக்கிறோம். 2 விஷயங்கள். 3வது விஷயம் வந்து நாம் 4.5 ட்ரில்லியன் டாலர் என்னவோ நம்ம இப்போ நம்மளோட எக்கானமி, அந்த 4.5 ட்ரில்லியன் டாலர் இந்த ஒரு ட்ரெஜெக்டரி இப்ப இருக்கு பாருங்க, 6 இல்ல 7% ட்ரெஜெக்டரியை மெயின்டைன் பண்ணா அடுத்த 2030 இல்ல 2032க்குள்ள 10 ட்ரில்லியன் டாலராக மாறக்கூடும் இந்த பொருளாதாரம். இதற்கு தேவை போர்கள் இல்லாத சூழலும், இது மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும், நமக்கு சாதகமான வர்த்தகமும் தான் இதை காப்பாற்றும். அதற்கு நமக்கு இன்னொரு தேவை, நம்மளுக்கு எனர்ஜி ஸ்டார்வ்டு நேஷன், நம்மளுக்கு வந்து சொந்தமா உற்பத்தி இல்லை, எரிபொருள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி இல்லை, குறிப்பிட்ட ஆயில் உற்பத்தி இல்லை. அதற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ $60 பில்லியன் வந்து ரஷ்யா கூட 25 வருஷத்துக்கு ஒரு டீல் சைன் பண்ணிருக்கோம் கேஸ்க்கு. அதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ஸ்காட் பெசன்ட் சொன்ன மாதிரி நம்ம ஒன்னும் எண்ணெயை வாங்குறத நிறுத்தல. அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒன்றுக்கு 1 மில்லியன் பேரலாவது ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். போன மாசம் 1.5 மில்லியன் பேரல்களாக இருந்தது. கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட வாங்குறத நம்ம நிறுத்த போகுது. அது நம் தேவை. அதுக்கண்டு நம் தேவையை நாம் நிறுத்தி கொண்டு அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எது நமக்கு நலன் என்று நாம் கருதுகிறோமோ அதை தான் நாம் செய்கிறோம். ஓகே, நிச்சயமா மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன்.